ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 2 பழுத்த தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் சுட தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத மிக்ஸி ஜார்ல நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க இந்த மாரி. இப்ப இத ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ரவைய ஊற வச்சிருந்தேன் 2 மணி நேரம். அந்த ரவையையும் இதில சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்ப தோசைக்கல்ல வச்சு கல்லு சூடானதுக்கு அப்புறமா தோசை ஊத்தி எடுத்தா, நம்ம தக்காளி தோசை ரெடி ஆயிரும். தோசை ஊத்திட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கலாம். இதில புளிப்புக்காக நீங்க தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணாம செஞ்சிருக்கேன். நீங்க வேணும்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாரி மொளகாவும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் தக்காளி 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா, நீங்க 3 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.